ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்ச $63 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சு காய்ஸ். எதனால நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண 3 மிஸ்டேக்கால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டு ஜீரோ ஆயிடுச்சு. இந்த 3 மிஸ்டேக் நீங்களும் உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டும் ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, என்ன அந்த மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாட் சைஸ் வந்து நம்ம கரெக்டாக போகலன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. நம்மளோட கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இல்லைன்னா அப்பயும் நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்னோட அக்கௌண்ட் எதுனால ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். சரிங்களா? நான் என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது எக்ஸாம் தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ரியலில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோக்கு போயிட்டு ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா $63 பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ டாலர் இருக்குது பார்த்தீங்கன்னா $2.42 தான் இருக்குது. எதனால இந்த $60.33 வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாத முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாட் சைஸ். ஃபாரெக்ஸு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற முதல் தவறு பார்த்தீங்கன்னா லாட் சைஸு. நம்மளுக்கு எவ்வளோ வந்து கேபிட்டல் இருக்கோ அதில் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் கைஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா $63 தான் இருந்துச்சு. என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரிங்களா? அதனால வந்து நான் வந்து 0.01 லாட் சைஸ் தான் பார்த்தா எடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது, நான் அக்கௌண்ட் ட்ரேடிங் புதுசுன்றதுனால 0.03 லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம $13 வந்து $13 பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாட் சைஸ் 0.01 லாட் தான் எடுத்திருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0.02 லாட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.06 லாட் சைஸ் வந்து நம்ம எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $14 பார்த்தீங்கன்னா $14.88 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு கைஸ். சரிங்களா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாட் சைஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. நம்மளோட கேபிட்டல் இப்போ பிகினராக ட்ரேடிங்க்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு எதுவும் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லாட் சைஸ். பிகினராக இருந்தீங்கன்னா 0.01. சரிங்களா? 0.01 லாட் சைஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, நீங்கள் கேபிட்டல் அதிகமாக வச்சுருக்கீங்க. இப்போ நான் $1000 வச்சுருக்கேன். அப்போனா பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிகினராக இருந்தீங்கன்னா என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா 0.01 லாட் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? இதுதான் நான் பண்ணக்கூடாத முதல் மிஸ்டேக், தவறு. சரிங்களா? ஓகே, ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். நம்மளோட இந்த ஒரு ட்ரேடிங் இந்த ஒரு நம்ம ட்ரேட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆச்சுன்னா ஓகே, இந்த கீழே வந்து ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 13 வந்து இருக்குது. ஓகே, க்ளோஸ் ரீசன் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இல்லை ஸ்டாப் அவுட்டு. நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணணும் கைஸ். ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ செட் பண்ணால் நம்மளோட மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%, அதாவது 1% இல்லைன்னா 2% தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஸ்க் வைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல. சரிங்களா? ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணாததுனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது பெரிய மிஸ்டேக்காக நான் சொல்லுவேன். சரிங்களா? ரெண்டாவது என்ன, எதனால் இப்போ நம்ம வந்து ஒரு $100 வச்சுருக்கோன்னு வச்சிங்களா, ரிஸ்க் வந்து எவ்வளோ வைக்கலாம்னா மேக்ஸிமம் பார்த்தா $1 இல்லை $2 தான் வைக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இதில் $13.65 பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. இது பண்ணால் அக்கௌண்ட் ஜீரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம டெபாசிட் பண்ணதே பார்த்தீங்கன்னா $63 தான். அதில் நம்ம ரிஸ்க் வந்து $13 ஒரு 5 ட்ரேட் எடுத்தாலே போதும் கைஸ். நம்ம 5 ட்ரேட் எடுத்தாலே நம்மளோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும். நம்மளோட வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கணும். சரிங்களா? நம்ம எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறோம் அதோட டபுள் மடங்கு வைக்கணும். சரிங்களா? இந்த ஓகே, இப்போ ரெண்டாவது என்ன பார்த்தா இந்த $14 வந்து லாஸ் ஆயிருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
க்ளோஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. இது எதனால ஸ்டாப் லாஸ் என்ன நம்ம போட்டுக்கோம் வச்சிங்கன்னா $14.26 போட்டுக்கோம். ஸோ இது பண்ணக்கூடாது சரிங்களா. நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கணும், $1 இல்லை $2 தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் $14 வந்து வச்சிட்டேன். நான் வந்து ஃபாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர். ஸோ அதனால எனக்கு தெரியாத நான் அப்படி பண்ணிட்டேன் மிஸ்டேக்கு. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ நீங்களும் உங்களோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் லாட் சைஸ் கரெக்டாக வைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கரெக்டாக, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஓகே, மூணாவது என்ன பார்க்கலாம். ஓகே, இந்த $14 லாஸ்ட்டில் $14.88 லாஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.06 எடுத்திருக்கோம் சரிங்களா. இதுவே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் சரிங்களா. இது எடுத்தது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா $14.88 வச்சுருக்கோம். இப்படி வைக்கலாமா, பிகினர் வந்து இப்படி வைக்கவே கூடாது சரிங்களா. ஸோ நான் இந்த 2 மிஸ்டேக்கால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா $14.88 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சரிங்க கைஸ். இப்போது மூணாவது என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன்னு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணேன், லாட் சைஸ் வந்து அதிகமாக எடுத்துட்டேன், இதனால அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடுச்சு சரிங்களா. ரெண்டாவது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வைக்கல சரிங்களா, இதனாலையும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடுச்சு. மூணாவது என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் தெரியலன்னா என்ன சொன்னால் மார்க்கெட்டை சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண நம்மளுக்கு தெரியல. நம்ம பிகினராக இருந்ததுனால கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் நாலேஜ் இல்லாததுனால நம்ம மேலே ஏறினா பை, கீழே இறங்குனா செல்லுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்டர் எடுத்துட்டோம் கைஸ். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினச்சா இந்த $60 பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆனதுலேருந்து நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம ட்ரேடே எடுக்கல கைஸ். ஏன்னா நம்மள்ட்ட கேபிட்டல் இல்லை. கேபிட்டல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. கேபிட்டல் இல்லாமல் போனதுனால நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியல. இனிமேல் நம்ம இந்த 3 மிஸ்டேக் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு நீங்கள் பிகினராக இருந்தீங்க ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரேடிங்க்கே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் லாட் சைஸ் பார்க்கணும். 0.01க்கு மேலே லாட் சைஸ் எடுக்கக்கூடாது பிகினராக இருந்தீங்கன்னா சரிங்களா. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருக்கீங்களோ அதில் 1% அந்த இல்லைனா 2% மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா $100 வச்சுருந்தேன்னா $1 இல்லை $2 வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கு மேலே வச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து சார்ட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கே பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னது, இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியலனாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆகிடும். ஓகே கைஸ், இதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக நான் ட்ரேட் எடுக்காமல் விட்டுட்டேன். அடுத்தது சரிங்களா, அடுத்தடுத்த ட்ரேடில் வந்து நான் எப்படி இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற போகிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங்கில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன் 100% ஜீரோ ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த 3 மிஸ்டேக் தான் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் எப்படி ஜீரோ ஆகுதுலேருந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதேமாரி ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வேணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ட்ரேடிங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, அந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.